ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. திரு என்றாலே உயர்வானது, மதிப்பிற்குரியது, விலை மதிப்பு இல்லாதது, ரொம்ப பொக்கிஷமாக சொல்ல வேண்டியது எல்லாம் நம்ம திரு அப்படின்னு சொல்லுவோம். திருப்புகழ் ரொம்ப உயர்வானதுங்க. அருணகிரிநாதருக்கு முருகனின் அருளால் கிடைக்கப்பட்டது திருப்புகழ். நமக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைப்பது திருப்புகழ். எவர் ஒருவர் திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு முருகனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். நானும் தினம்தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறேன். முருகன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, முருகன் எனக்கு அருள் செய்யவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கவலைப்படுறவங்க தினமும் 4 வரி திருப்புகழை பாராயணம் செய்யுங்க. நிச்சயமாக முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன காரணம்? அருணகிரிநாதர் நிறைய அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, கெட்ட சாகவாசங்களால் அவதிப்பட்டு, நோய் பிணியால் அவதி உற்று கடைசியில் தான் முருகனின் அருளும் கருணையும் அவருக்கு கிடைக்குது. அருணகிரிநாதருக்கு முதல்லையே ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வரக்கூடாது, என்னை வணங்கும் ஒவ்வொரு பக்தனும் நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் அருளியது தான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணுறப்ப கோபம் அடங்கும், ஆத்திரம் அடங்கும், நம்மளுடைய காமம், கெட்ட எண்ணங்கள் இவை அனைத்தும் அழிந்து போகும். மனதில் நல்ல எண்ணம் தோன்றும், முருகனின் ஞானம் தோன்றும். திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்தால் ஞான நிலையை பெறலாம், தெய்வ கடாட்சகத்தை பெறலாம். நம்ம சேனலில் அன்பர் ஒருத்தங்க அவங்க பிரச்சனைக்கு, அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரிந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக திருப்புகழ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்ட திருப்புகழ் தான் இந்த திருப்புகழை யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். மனக்கவலையை நீக்கக்கூடியது. அதாவது என்னுடைய மனக்கவலை எல்லாம் நீங்கி, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, உன்னையே நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அருள் செய்ய நீ வரவேணும் முருகா அப்படின்னு இந்த பாடலில் எழுதியிருக்கார். இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணுறப்ப பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வேற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, பண வரவு சரியாக இல்லை, இதனால் எனக்கு மனக்கவலையாக இருக்குது அப்படின்னு நம்மளோட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதனால் நம்ம மனக்கவலையில் இருப்போம். நம் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்ட்டு முருகப்பெருமானை நல்ல முறையில் வழிபாடு செய்து, உள்ளன்புடன் நெகிழ்ந்து வழிபாடு செய்து தினமும் ஒரு முறை இந்த திருப்புகழை பாராயணம் செய்யுங்க. 4 வரி தான், 4 வரி சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 40 விதமான பிரச்சனைகளும் நீங்குங்க. முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். திருப்புகழ் பாட பாட நம்ம வாழ்வு செழுமையாக இருக்கும். மனக்கவலையை தீர்க்கக்கூடிய திருப்புகழையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். திருப்புகழ் பாராயணம் பண்ணுறப்ப அதோட பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணனா நம்ம திருப்புகழை விடவே மாட்டோம்ங்க. தினமும் திருப்புகழ் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். வாங்க திருப்புகழ் பார்க்கலாம். மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே, வகை பாடி மனோரதங்கள் தொகை பாடியினால் இளங்கி மயக்கமர வேதமுங்கொள் பொருள் நாடி, வினைக்கு உரிய பாதகங்கள் துகைத்து உவகையால் நினைத்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுற்று தனையே துறந்து களிப்புடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும், மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். மனதில் சிறிதும் சஞ்சலம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், கவலை இல்லாமல் எப்போவுமே உன்னை நினச்சி வழிபாடு செய்கிற பணியை எனக்கு கொடு. எப்போவுமே எந்த நேரமும் உன்னை தியானிக்கிற ஒரு நல்ல வரத்தை கொடு. வகையாக அமைந்துள்ள நீதி நூல் முறைகளிலிருந்து நான் தவறவே கூடாது. நீதி நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நான் ஒழுக்கமாக இருக்கணும். நல்ல முறையில் மன விருப்பத்தோடு உன்னை நான் நல்லா வழிபாடு செய்யணும். அதற்காக மனக்கவலை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்னோட மன விருப்பங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி கொடுக்கணும் முருகப்பெருமானே. சந்தேகம் அற்று போகும்படி வேதத்தின் மெய்ப்பொருளை நான் ஆராய்ந்து உணர்ந்து வினையை கொடுக்கும் பாவ செயல்கள் என்னை விட்டு நீங்கி ஆனந்தத்துடன் உன்னை தியானித்து
எப்பவுமே உன்னைவே நினச்சிட்டு இருக்கணும். மேலான பொருளை கொண்ட ஆகமங்களில் விதிக்கப்பட்ட முறையின்படி, நல்ல பொருள்களை சொல்கிற ஆகமங்களோட முறைப்படி நான் உன்னை வழிபாடு செய்யணும். எனக்கு நீ அருள் வழங்க வரவேண்டும் முருகா. கோபம் என்பதையே முற்றிலும் விலக்கி மகிழ்ச்சியுடன் என் கடமைகளை செய்து யாவர்க்கும் மேம்பட்டு விளங்கும் உன்னையே வணங்குவதற்கு அருள் புரிய வேண்டும். அதற்காக நீ வர வேண்டும் முருகா. நீ வந்து எனக்கு அருள் தர வேண்டும் முருகப்பெருமானே அப்படின்னு வழிபாடு செய்கிறாரு. இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும், சஞ்சலங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்குங்க. நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.